சார் வணக்கம். தற்போது நியூஸ் தமிழ்ல செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கு. கனிம வளை தொடர்பாகவும் மணல் கொள்ளை தொடர்பாகவும் அளவுக்கு மீறி எடுப்பதாக நியூஸ் தமிழ்ல செய்தி வெளியான நிலையில தற்போது திருச்சியை சேர்ந்த நியூஸ் தமிழ் நிருபர் கடத்தல்காரர்களால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்காரு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? திமுக அரசாங்கம் வெற்றி பெறுகிற நிலையில் இருக்கிற பொழுதே கரூர்ல முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி இனிமேல் நீங்கள் மணல் கடத்தி கொள்ளலாம் என்று அதிகாரப்பூர்வமாக அவர் அன்றைக்கு அறிவித்தார். இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட விரோதமாக எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் சேர்த்து கொள்ளலாம் என்று ஒரு எழுதப்படாத விதி இன்றைக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணாபுரத்துக்கு அருகில் கதிரவன் என்கிற நியூஸ் தமிழுடைய அந்த ரிப்போர்ட்டர் சுற்றி வளைத்து தாக்கப்படுகிற சம்பவம் என்பது பத்திரிகை சுதந்திரத்துக்கு மட்டுமல்ல, திமுக ஆட்சியினுடைய அராஜகத்துக்கு நிச்சயமா காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருந்தால் கூட அவர்கள் வரமாட்டார்கள். போன் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க, வருவதற்கு காலதாமதம் செய்வார்கள். அப்படியே வந்தாலும் கூட இந்த ரிப்போர்ட்டர் செஞ்சதுதான் தவறு என்று சொல்வார்களே ஒழிய, ஆளுங்கட்சியினுடைய ஆதரவோடு நடக்கிற இந்த அராஜக செயலுக்கு அவர்களும் துணை இருப்பார்கள். அந்த அராஜக செயலை செய்பவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இந்த திமுக அரசாங்கத்தினுடைய 5 ஆண்டு காலத்துல சமீபத்துல சென்னையில பார்த்திருப்பீங்க, ஒரு மனைவி, கணவர், குழந்தை கற்பழித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே போல ஒரு கல்லூரியில கேன்டீன்ல ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துல மரணம் அடைந்திருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு என்பது சுத்தமா இமி அளவு கூட இல்ல. நாட்டுல கள்ளச்சாராயம், ட்ரக்கு, இது போன்ற விஷயங்கள், அதாவது சட்டத்துக்கு புறம்பாக பணம் சேர்க்கிற பணிகளை மட்டும் இந்த அரசாங்கத்தை ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. மிக விரைவில் தேர்தல் நடக்க இருக்கிற காலகட்டங்கள்ல இன்னும் 100 நாட்களுக்குள்ளதான் தேர்தல் இருக்குது. இந்த நேரத்திலேயே இவர்களது அராஜகம் இப்படி இருக்கிறது என்றால் நிச்சயமாக மக்கள் வருகிற தேர்தலில் இவர்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பார்கள். இதற்கு பிறகாவது காவல்துறை உடனே நடவடிக்கை எடுத்து அந்த கதிரவன் ரிப்போர்ட்டர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள், அவருடைய கேமராவை பறித்தவர்கள் மட்டும் அல்ல, இந்த சட்டவிரோத செயலுக்கும் சேர்த்து கனிம வளத்துறை, அந்த மணல் சம்பந்தப்பட்ட அந்த துறைகள் எல்லாம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்.